வணக்கம் நிலன். வணக்கம். சிரிப்பு பயங்கரமா இருக்குது. சிரிப்பு அடக்க கூடாது. சிரிப்பு வந்தா சிரிச்சிடணும். ஓகே. சிரிங்க பாப்போம். இப்படி இல்ல சிரிப்பீங்களே. ஓகே. ஓகே இல்ல. ஓகே. தீவிரமா இருக்காதீங்க. கொஞ்சம் காமெடியா இருங்க. அங்க பாருங்க நம்ம நேயர்கள் எல்லாம் எவ்வளவு ஆர்வமா பாத்துட்டு இருக்காங்கன்ட்டு. அங்க 2 பேர் சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேயர்களை விட்டுருவோம் நாம. ஓகே. நீங்க இருக்கிற நேயர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? இன்னைக்கு நாம கியூபோட டைமர் அதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நான் ஒரு டிக்ஷனரி பத்தி பேச போறேன். இந்த டிக்ஷனரி இன்னொரு டிக்ஷனரி வச்சிருக்கேன். இது நிலனுக்காக வாங்கி கொடுத்த ஆமா, இது எனக்காக வாங்கி கொடுத்த டிக்ஷனரி. அது மட்டும் இல்லாம இதை நான் படிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு கொண்டு போறதுக்காக பெரியப்பா கேட்டா வாங்கி கொடுத்தாரு. அதனால அந்த டிக்ஷனரி பத்தி பேச போறோம். இங்க பாருங்க, இது என்னது? இது போஸ்ட் பாக்ஸ். ஆமால, நான் ஏதோ தட்டுறதை வச்சு நீங்க ஏதோ மியூசிக் பாக்ஸ்ன்னு நினைச்சிட்டீங்கன்னு நினைச்சோம். அது கிடையாது, இது போஸ்ட் பாக்ஸ். சரி, நீ முதல்ல இருந்து ஆரம்பிப்போமா? இல்ல, நீங்க ஆரம்பிங்க. நானே ஆரம்பிக்கவா? ஏன்? இல்ல, இது கொஞ்சம் திங்ஸ் நிறைய கம்மியா தான் இருக்கு. நீங்க உங்ககிட்ட 3 இருக்கு, அதனால நான் ஆரம்பிக்கவா? அச்சச்சோ. சரி, ரைட். இந்த டிக்ஷனரியினுடைய சிறப்பு என்னன்னு நம்ம பாப்போமா? டிக்ஷனரியில பல டிக்ஷனரிஸ் இருக்கு, சரியா? நாம பார்க்க போறது ஒரு நம்ம ஊரு, நம்ம லோக்கல் டிக்ஷனரி. அதாவது சுராஸ் வெளியிட்டு இருக்கிற கன்சைஸ் இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரியை நான் வாங்கினதுமே இதுவும் வழக்கமான ஒரு டிக்ஷனரி தான் நினைச்சிட்டேன். ஆனா இதுல ஒரு சிறப்பான ஒன்ன பார்த்தோம். இல்ல, நீ பாத்தீங்களா? என்னது? 100 letters, 45 letters அந்த மாதிரி வேர்ட்ஸ் கூட இருக்கு. 100 letters இருக்குன்றதில்ல, ஒரே வார்த்தையில 100 letters இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா நேயர்களே? நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பே இல்லை. இப்ப அந்த லெட்டரை இவர் படிப்பாரு. படிங்க. இது கொஞ்சம் படிக்க கஷ்டம். அது அடுத்த வாரம் நான் படிக்கிறேன். அதனால கொஞ்சம் நீங்க எஸ்கேப் ஆயிக்கிறீங்க பாத்தீங்களா? சரி, ஒரு பழமொழி படிச்சிருக்கீங்க. இதுல ஒரு பழமொழி, என்ன பழமொழி படிச்சீங்க? think before you act. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு, எது செய்யறதுக்கு முன்னாடி எது செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு செய்யணும். அப்புறம் இதுல என்ன ஸ்பெஷல் இருந்தது இந்த டிக்ஷனரியில? இந்த டிக்ஷனரியில யூசேஜுக்கான வேர்ட்ஸ், அதுக்கப்புறமா அட்வர்ப்ஸ், அப்புறம் அப்ரிவேஷன் அதெல்லாம் இருந்தது இல்லையா? ஆனா எனக்கு பிடிச்ச டிக்ஷனரி இதுதான். ஏன் தெரியுமா? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பிரஸ்ஸே வெளியிட்ட டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி இந்த டாபிக்ல மட்டும் இல்ல, இது ஆக்ஸ்போர்ட் லேர்னர்ஸ் பாக்கெட் டிக்ஷனரின்னு போட்டிருக்காங்க. இது என்னன்னு போட்டிருக்காங்க? இது இங்கிலீஷ் தமிழ் டிக்ஷனரி. யாரு வெளியிட்டது? சுராஸ் கன்சைஸ். இது யாரு வெளியிட்டது? இது ஆக்ஸ்போர்ட். சரியா? அந்த டிக்ஷனரியோட ரேட் என்ன, விலை என்ன? இந்த வெறும் ஒரு 70 ரூபாய், 100 ரூபாய்க்குள்ள. இதுவும் 95 ரூபாய். ஆனா இது 99 ரூபாய். எந்த வருஷம் வாங்கினது தெரியுமா? இது கிட்டத்தட்ட 2000ல வாங்கினது நினைக்கிறேன். 2020ல வாங்கினது. 26 வருஷம். இப்போ 290 ரூபாய் அந்த டிக்ஷனரி. சரியா? கிட்டத்தட்ட ஆக்ஸ்போர்ட்ல 200க்கும் மேற்பட்ட டைட்டில் டிக்ஷனரி வெளியிட்டு இருக்காங்க. எத்தனை டைட்டில்ல? 200க்கும் மேற்பட்ட. பாத்தீங்களா நேயர்களே? நிலனே கரெக்டா சொல்றாரு. எத்தனை டைட்டில்ல? 200க்கு மேல. 200க்கு மேல வெளியிட்டு இருக்காங்க. இத பத்தி இன்னும் ஒவ்வொரு வாரமும் இவங்க வெளியிட்டு இருக்கிற டிக்ஷனரி பத்தி நிறைய பேசலாம், சரியா? இந்த டிக்ஷனரி சிறப்பு என்ன தெரியுங்களா? ஒரு வார்த்தைக்கு யூசேஜ் நிறைய கொடுப்பாங்க. ஆமா, அன்னைக்கே அந்த பெரிய டிக்ஷனரி எடுத்து நான் பார்த்தேன். ஒரு வார்த்தைக்கு நிறைய. நீங்க அட்வான்ஸ் லேர்னர்ஸ் டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்களா? அன்னைக்கு சும்மா பாத்தீங்களா எப்படி எல்லாம் தம்பி பாத்துருக்காருன்னு? நீங்களும் அது போல ஆக்டிவா பாக்கணும், சரியா நேயர்களே? இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்? நிலன் ஒரு சர்ப்ரைஸ காட்ட போறார். என்ன சர்ப்ரைஸ்? கியூப்லாம் சர்ப்ரைஸா? என்ன நீங்க கியூப பத்தி நான் பேச போறீங்களா? சரி, இந்த கியூபை யாரு கண்டுபிடிச்சது? எந்த கண்ட்ரி அவரு? இந்த கியூப கண்டுபிடிச்சவர் எந்த கண்ட்ரின்லாம் தெரியாது. பட் அவரோட நேம் எந்த வருஷம் கண்டுபிடிச்சவர் வேணா தெரியும். எர்னோ ரூபிக்னவர் 1974ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் ஒரு ப்ரொஃபசர். ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக இந்த கியூப கண்டுபிடிச்சாரு. அப்படி கண்டுபிடிச்சாரா? 3 டைமென்ஷனல் இத எப்படி வெளிப்படையா சொல்றது, அந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. 3 டைமென்ஷன் சொல்றாரு. உங்களுக்கு யாராச்சுக்கு தெரியுமா 3 டைமென்ஷன்னா என்னன்னு? அத பத்தி இப்ப சொல்ல போறாரு நிலன். 3 டைமென்ஷன்லாம்
ஒரு டைமென்ஷன், 2 டைமென்ஷன், 3 டைமென்ஷன் இருக்கும். அதான் 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. இத பார்த்தாலே தெரியும். ஒரு சைடுல இருந்து பார்க்கும்போது 3 டைமென்ஷன் தெரியும். இங்களையே நேயர்களே உங்களுக்கு 2 டைமென்ஷன் தான் தெரியுது, இது தெரியல இல்ல. மேல இருக்கிறது அப்படியே காமிச்சா இல்லன்னா இப்படி தெரியும். ஓ இப்படி காமிக்கணுமா? இப்ப தெரியுதா உங்களுக்கு 3 டைமென்ஷன்? அது மட்டும் இல்லாம இது ஒரு கியூப் ஆட்ட. இந்த கலர்ஸ்ல எடுத்தா ஒரு கியூப் ஆட்ட. அப்படியா? ஸ்கொயர் ஷேப் அந்த கியூப் ஆட்ட. அப்படியா? அது மட்டும் இல்லாம இத அவரு கண்டுபிடிச்சது 1974. ஆனா இத ஒரு சேகருக்கு 2 மாசம் கஷ்டப்பட்டு இதோட ஃபார்முலால கண்டுபிடிச்சு சேர்த்துறாரு. எத்தனை ஃபார்முலா இருக்கு இதுல? 150 பக்கம் இருக்கும். 150 ஃபார்முலா. உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா இத்தனை ஃபார்முலா இருக்குன்ட்டு? நாம எப்பவுமே பார்த்ததோ கலர் கலரா இருக்கு, நாமளும் இது பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். ஆனா இதுக்குள்ள ஃபார்முலாஸ் இவ்வளவு இருக்குன்றாங்க. இத்தனை ஃபார்முலாஸையும் எப்படி இவங்க வச்சு கண்டுபிடிக்காங்க தெரியல. ஆனா பாருங்க, இப்ப நான் பேசிட்டே களைச்சு விட்டேன். இப்ப பாருங்க ஒரு களைச்சு வரத சேர்த்துவாரு பாருங்க. இத நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பெரியப்பாதான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பண்ணாரு. ரூபிக்ஸ் கியூப் பிராண்ட். அது ரொம்ப ரேட் ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம அது நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் வாங்கி கொடுத்தனால சும்மா எனக்கு களைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா கியூப் சால்வர்ங்கிற ஆப் எனக்கு தெரிஞ்சது. அதுக்குள்ள நான் போய் இந்த கலர்ஸ் எல்லாம் கியூப் சால்வர் நேயர்களே நோட் பண்ணிக்கங்க. கியூப் சால்வர்ங்கிற ஆப் குள்ள போயிட்டு நான் இந்த கலர்லாம் அதுக்குள்ள அப்டேட் பண்ணிட்டு சால்வ்னு கொடுத்தா அது சால்வ் பண்ணும். ஒவ்வொரு மூவா நான் அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏன் இதை கத்துக்கிட்டா என்ன ஆச்சுன்னு சொல்றதுக்குள்ள அது பிஞ்சே போச்சா? பிஞ்சு போனதுக்கு அப்புறம் சரி விட்டுறலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். படிச்சு கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க, அது போல இல்ல. ஒரு பாப்பா வருவாங்க எங்க கடைக்கு, அத வேணும்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு நான் எடுத்து கொடுத்துருவேன். ஊக்கி மாடியில இருந்து ஒரே போடு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் அது பிஞ்சு வந்துருச்சு. நானும் சேர்த்திட்டேன். அதுக்கப்புறம் அது ஸ்பீடா பண்ண அது பிஞ்சுக்கிட்டு, அதனால அது அம்மா தூக்கி குப்பையில போடலான்னு சொல்லிட்டாரு. அதனால நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி அவங்க கூட நான் பழனிக்கு போகும்போது இதை வாங்கினேன். அதுக்கு செகண்ட் டைம். அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணி கிட்டத்தட்ட 2 வாரம் பக்கம் நான் கஷ்டப்பட்டு ஃபார்முலாஸ் எல்லாம் மைண்ட்ல வச்சு செஞ்சேன். என்னோட ஃபர்ஸ்ட் டைமிங் வந்து 11.58 என்னமோ 12 செகண்ட்க்குள்ள பண்ணேன். இப்ப பாருங்க இது எவ்வளவு செகண்ட்ல பண்றாரு. அதுக்கப்புறமா இந்த இப்ப பண்றது நான் 30 செகண்ட்ஸ் அண்டர்க்குள்ள பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம சால்வ் பண்றதுக்கு இந்த டைமர் இத வச்சு தான் நான் சால்வ் பண்ண போறேன். கன்னாட் இருக்கு சொல்லலாமோ? அப்படி இல்ல, இது வந்து டைமர். இத இப்படி வச்சு பிரஸ் பண்ணிட்டு கிரீன் லைட் எரிஞ்ச உடனே ஆன் பண்ணா இது 3 டிஃபரன்ஸான இருக்கும். செகண்ட்ஸ், மில்லி செகண்ட்ஸ். அதுதான் இந்த கியூபோட பண்றதுக்கு மெயினா இருக்கு. அது இதுல நான் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பண்றேன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க எவ்வளவு வேகத்துல பண்ண போறாருன்னு. கியூப டைமர் ஆன் பண்றாரு. ஓகே, கலக்க கொடுக்கலாம். கலச்சிட்டேன். இதா பண்ணுங்க. ஓகே, கொஞ்சம் இப்போ என்ன டைம்னு பாத்துக்கங்க. ஓகே, நான் பண்ண ரெடி ஆயிட்டேன். என்ன வேகத்துல பண்றாரு பாருங்களேன். கை பாருங்க, விரல் எப்படி எல்லாம் ஆடுது பாருங்க. டைம் வேற ஓடிட்டே இருக்குது. எவ்வளவு டைம் வந்திருக்கு? 14, 15, 16, 17, 18, 19, 20. ஆஹா, 21ல முடிச்சிட்டாரு. பாத்தீங்களா? 21 நீங்க முடிப்பீங்களா? அதுதான் ஒரு அப்படிதான். வாழ்த்துக்கள் நாமளும் சொல்லுவோம், நீங்களும் ஆடியன்ஸும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து கிரீட் பண்ணுங்க நம்ம நிலனை பத்தி. கூடவே நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இந்த டைமர் வந்து நான் இப்பதான் ரீசெண்டா வாங்கினேன். அது இங்க சென்னைக்கு நான் வரும்போது இருந்தது பார்சலா. இதை நான் ஓபன் பண்ணி செட் பண்றதுக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. இது ஓபன் பண்ணி செட் பண்றதுக்குள்ள அவர் நிறைய டேபிள் எல்லாம் உடைச்சு கிடைச்சு அது மேல முதுகுல அடி வாங்கி அப்புறம் தான் செட் பண்ணார். அது மட்டும் இல்லாம அந்த வலியையும் தாங்கிக்கிட்டு இதை செட் பண்ணிட்டு பேட்டரி எல்லாம் உள்ள போட்டு அதுக்கப்புறம் இது எதுக்கு இருக்குன்னா மேட்ல ஃபிக்ஸ் பண்ணி இதோட எதுக்கோ சொல்லுவாங்க. ஆனா தெரியல எதுக்கோ சொல்லுவாங்கல்லடா தம்பி. இதை வச்சு அதுல ஸ்வெட் பண்ணா அது ஷேக் ஆகாம அப்படியே கப்புன்னு நிக்கும். அதுக்காக. ஓகே, எனக்கு தெரியாது, கூட தெரிஞ்சிருக்கு. ஓகே, பாத்துக்க நான் தான் யாருன்ட்டு. ஓகே, அது மட்டும் இல்ல இது அவங்க ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாம டைமரோட அந்த சென்சிட்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வேணா நீங்களே பாருங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? இத நான் இப்படி வச்சுக்கிட்டேன். இப்படின்னு தடவி விட்டா போதும். தடவி விட்டாலே போதும், அடிக்கலாம் வேண்டாம். நீங்க பாத்தீங்களா ஓட ஆரம்பிச்சிருச்சு.
அதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. அது மட்டும் இல்லாம இதுல 3 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இது பண்ணலாம். ஆடியோ ரெக்கார்டா வீடியோ ரெக்கார்டா? வீடியோ செகண்ட் ரெக்கார்டா? செகண்ட்ஸ்ல டைமிங்க ரெக்கார்ட் பண்ணு. இதுல நான் 20 90 60 வெரி குட். என்னோட பெஸ்ட் டைமிங் இப்போ வந்து எவ்வளவுனா 13 பாத்துக்குங்க. நாமளும் இது போல இவரை போலவே இதே போல விளையாண்டு ரெக்கார்ட் பிரேக் பண்ணோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க, மண்டைய குழம்பிருச்சு. அதனால 2 நாள் அதை தொடரதே இல்லை. இப்படிதான் நீங்க வந்து நிறைய ஒண்ணு பண்ணீங்கன்னா குழம்பிடுவீங்க, அப்புறம் நீங்க அதை தொடவே மாட்டீங்க. சரி, அது மட்டும் இல்லாம இது மோயோ பிராண்ட். இது இந்த உலகத்திலேயே 2வது மோஸ்ட் பெரிய பிராண்ட்னே சொல்லலாம். முதல் பிராண்ட் கேங். அன்னைக்கு பார்த்தோம் நாங்களும். அந்த காம்படிஷன் போனாரு, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் 10க்குள்ள வந்தாரு. அப்புறம் 2வது ரவுண்ட் 3வது ரவுண்ட் போக போக பெரும் தலைகள்லாம் உள்ளுக்குள்ள வந்து அப்படியே இவரை முதுங்கிருச்சு. இருந்தாலும் அங்க டாங் பார்த்தோம்ல. கேன்ல ஸ்டார்டிங் பிரைஸே 3000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றீங்க? அவ்வளவு காஸ்ட்லியா? ஆஹா, அது அவ்வளவு சென்சிட்டிவிட்டியா இருக்கும். சென்சிட்டிவிட்டியா ரைட் வச்சுக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிறைய தகவல்கள் சொன்னீங்க. நாம மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாமா? இது மோயோ WRM V10. இது வந்து 1200ல வாங்கினேன். எந்த வெப்சைட்ல வாங்குனீங்க? நான் அமேசான்ல தான் வாங்குனீங்களா? சரி, நானும் இது அமேசான்ல தான் வாங்கினேன். இத பத்தி அடுத்த வாரம் விரிவா பேசலாம். ஏன்னா தம்பி இத பத்தி பேசவே விடல. என்ன பாப்போமா? தேங்க்யூ வெரி மச். நான் ஜெய்சக்திவேல். நான் நிலன். வாங்க அடுத்த நிகழ்ச்சியில சந்திப்போம்.